இன்றைக்கி நம்ம எப்படி இன்டெக்ரல் ஆஃப் 0 to pi by 2 sin power 6x dx சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ரிடக்ஷன் ஃபார்முலா தெரியும். அண்ட் மெயினாக நம்ம என்ன நோட் பண்ணோம்னா லிமிட் வந்து 0 to pi by 2 இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் என்னென்னு வந்து சைனோட பவரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பவர் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஆடாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு இப்போ இருக்கிற பவர் வந்து 6 வந்து ஈவன் நம்பர். ஸோ நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 6 minus 1 by 6 நமக்கு 5 by 6 வருது. அப்புறம் 6 minus 3 by 6 minus 2 நமக்கு வந்து 3 by 4 வருது. அப்புறம் 6 minus 5 by 6 minus 4 நமக்கு 1 by 2 வருது. இங்கே ஈவனுக்கு நம்ம 1 by 2 வர வரைக்கும் தான் சால்வ் பண்ணணும், அதுக்கு மேலே சால்வ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஃபைனலாக அந்த எண்டுக்கு அப்புறம் பை பை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா நமக்கு இருக்கிற பவர் வந்து ஈவன். அது இது ஆடில் இருந்துச்சுன்னா 2/3 வர வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 15 pi by 96 வருது. ஸோ அதை கேன்சலேஷன் பண்ணும்போது நமக்கு 5 pi by 32 ஃபைனல் ஆன்சர்.